இது மேலவண்டேஸ்வரர் கிராமம், சென்னமுத்து பஞ்சாயத்து. பண்ணி அநியாயம் பண்ணுது. முதல் விதை நட்டும் போதே விதை பூரா தின்றுச்சு. இப்போ தட்டை வளர்ந்து வருது. காடு கம்ப்ளீட்டாக அது க்ளோஸ் பண்ணிடுச்சு. முதல்ல எங்கள் உயிருக்கே உத்தரவு போக முடியல. இடி போட்டு தான் நாங்களும் பார்க்குறோம். அது ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலை. விளைநிலங்களை நாசம் செய்யும் பன்றிகளை, மனித உயிர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த பன்றிகளை அடித்து வேட்டையாடுவது சிறந்த ஒன்றாகும். பன்னிகள் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் வகைப்பாடில் இல்லை. அதனால் நம்மளுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்கு இந்த பன்னிகளை வேட்டையாடுவதனால் சட்ட பிரச்சனை எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்குரிய லாத்திகுளம் சட்டமன்ற தொகுதி புதூர் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் ஏற்கனவே சிவலார்பட்டி ஊராட்சி கம்பத்துப்பட்டியில் அன்றைக்குரிய சகோதரர் ஒருவரை காற்றுப்பன்றி கடுமையாக தாக்கி உடலில் பல்வேறு பாகங்களை எல்லாம் சேதப்படுத்திவிட்டது. 10-20 நாட்கள் உயர் சிகிச்சைக்கு பிறகு அவர்களை நாங்கள் சந்தித்தோம். இப்போது அயன் கரிசல் குளத்தில் அன்பு சொந்தங்கள் 3 பேரை காற்றுப்பன்றி தாக்கியிருக்கிறது. நான் பல்வேறு கிராமங்களுக்கு நலத்திட்ட பணிகளை செய்வதற்காக செல்கிற போது கிராம மக்களினுடைய கோரிக்கை, வேலிக்கருவை செடி பகுதிகளில் அந்த காற்றுப்பன்றி ஒளிந்து கொண்டு மற்ற நேரங்களில் விளைநிலங்களுக்கு வந்து பல்வேறு விளைநிலங்களை சேதப்படுத்தி இருக்கிறது. இதனுடைய அளவீடுகள் ஒரு பகுதிக்கு 4 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர் என்று ஒரு இடங்களுக்கு போனால் அந்த இடத்தையே அலிமானம் செய்து விடுகிறது. அதனால விவசாய மக்கள் மிகப்பெரிய கவலையில் இருக்கிறார்கள். அதுவும் காற்றுப்பன்றி தாக்கி விடுவோம் என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். இது விஷயமாக நான் ஏற்கனவே கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் என்னுடைய கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறேன். அப்போது மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன பதிலை சொல்லியிருக்கார் என்று சொன்னால், இது வீட்டுகளிலிருந்து சென்ற பன்றி தான் பெரியதாக வந்து இவ்வளவு பெரிய காற்றுப்பன்றியாக இது வந்திருக்கிறது. இது வனத்துறைக்கு சொந்தமானதில்லை. அதனால் இதை நீங்கள் வேட்டையாடக்கூடாது என்பதில்லை. நீங்கள் தைரியமாக காட்டுப்பன்றிகளை அழிப்பதற்கான நடவடிக்கைகளை எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே வேட்டையாடுதல் என்பது நம்மளுடைய தொன்று தொற்ற ஒரு மரபாக இருந்திருக்கிறது. அந்த மரபு இப்போது சமூக வலைதளங்கள் பல்வேறு செல்லிடைபேசிகளை பயன்படுத்துவதில் இளைஞர்களிடம் ஊக்கம் குறைந்திருக்கிறது. நாம் அனைவரும் ஒருமனதாக ஒட்டுமொத்தமாக இத்தனை இளைஞர்கள் இணைந்தால் இதை செயல்படுத்த முடியாததில்லை. கடுமையாக பன்றிகளை வேட்டையாடுவதில் நாம் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். இதற்கான பிரத்யேக முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காற்றுப்பன்றிகளால் ஏற்பட்ட சேதத்தை தவிர்ப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமும் நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் நான் எடுத்து இந்த கருத்துக்களை வைத்திருக்கிறேன். வேளாண்மை துறையில் இதற்கான ஏற்பட்ட இழப்பீடுகளை வனத்துறையின் மூலமாகவும் வேளாண்மை துறையின் மூலமாகவும் தமிழ்நாடு அரசு உறுதியாக உங்களுக்கு செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்று அயன் கரிசல் குளத்தில் பன்னியால் தாக்கப்பட்ட உங்களை நான் விரைவில் வந்து இன்றே நான் அருப்புக்கோட்டை மருத்துவமனைகளை நான் சந்திக்கிறேன். ஏற்கனவே அரசு பணிகள் நிமித்தமாக இன்று 6-7 திறப்பு விழாக்கள் இருக்கிறது. அந்த பணியை முடித்துவிட்டு உங்களை நான் சந்திப்பதற்காக நான் வருகிறேன். இருந்தாலும் இளைஞர்கள் நீங்கள் தனியாக செல்லாமல் காட்டுப்பகுதிக்கு கூட்டாக சென்று இந்த பன்னிகளை வேட்டையாடுவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அருகாமையில் நான் எப்போதும் இருப்பேன். உங்களை பாதுகாப்பதில் நான் தயாராக இருப்பேன். அரசிடமிருந்து உங்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதிலே உங்களோடு உறுதுணையாக இருப்பேன். உங்களோடு முன்னேற்றியாராக இருக்கிற ஒரு விவசாய பெருமகனான் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். என்றும் அன்புடன்.